பெங்களூரில் பஸ் கண்டக்டரா வேலை பார்த்து வந்த ரஜினிகாந்த் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் மதுவுக்கு அடிமையாக இருந்தார். அது மட்டுமின்றி சிகரெட் பழக்கமும் ரஜினிக்கு அதிகம் இருந்தது. அதில் மது பழக்கத்தை கைவிட்டது ஏன் என்பது பற்றி ரஜினிகாந்தே பழைய பேட்டி ஒன்றில் கூறியிருக்காரு. அது என்ன சொன்னார், எப்படி அவர் குடிய விட்டார், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருனா, அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்த போது நடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டேன். அப்போது நாகேஷ் என்னை அழைத்து, சிவாஜி ராவ் நடிப்பு ஒன்றும் பெருசு இல்லை, பாலச்சந்தர் என்ன செய்கிறாரோ அதை மட்டும் செய்து விடுங்கள், இத்தனை வருஷமா நானே அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கேன் என சொன்னார். அவர் சொன்னபடி செய்தேன். அதன் பிறகு நடிப்பு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாலச்சந்தருடைய முதல் சிஷியன் நாகேஷ் தான். அபூர்வ ராகங்கள் தொடர்ந்து பாலச்சந்தர் இயக்கத்தில் தப்பு தாளங்கள் படத்தில் நடித்தேன். அந்த படத்தை தமிழ் மற்றும் கன்னடத்தில் இயக்குனர் பாலச்சந்தர் படமாக்கிட்டு வந்தார். பெங்களூரில் படப்பிடிப்பு நடந்தது. அந்த சமயத்தில் நாகேஷ் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். தப்பு தாளங்கள் பட ஷூட்டிங்கின் போது ஒரு நாள் எனக்கு 8 மணிக்கே பேக்கப் என சொல்லிவிட்டாங்க. அதன் பின்னர் நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் மது அருந்தி கொண்டு இருந்தேன். இரவு 10 மணிக்கு பாலச்சந்தர் சாரின் உதவி இயக்குனர் எனக்கு ஃபோன் போட்டு உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருமாறு கூப்பிட்டாரு. ஒரு காட்சி மட்டும் மிஸ் ஆகிவிட்டது, அதை படமாக்க சார் அழைப்பதாக கூறினார். நான் ரொம்பவே ஆடி போயிட்டேன், ஏனெனில் சரக்கு அடிச்சிருந்தேன். அதன் பின்னர் குளித்துவிட்டு ப்ரஷ் பண்ணி ஸ்ப்ரே அடித்து மேக்கப் எல்லாம் போட்டு போய் நின்னேன். பாலச்சந்தர் சார் அருகில் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அவருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஸ்மெல் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே என் கூட ரூமுக்கு வான்னு கூட்டிகிட்டு போனார். எனக்கு ஆடி போயிடுச்சு. நானும் அவர் ரூமுக்கு போய் உட்கார்ந்தேன். அங்கு அவர், நாகேஷ் தெரியுமா உனக்கு, அவன் எப்பேற்பட்ட நடிகன்னு தெரியுமா, அவன் முன்னால் நீ ஒரு எறும்புக்கு கூட சமம் இல்லை, மது அருந்தி அவனே வாழ்க்கையை வீணாக்கி விட்டான், இனிமே சரக்கு அடிச்சிட்டு ஷூட்டிங் வந்தது தெரிஞ்சிச்சு, உன்னை செருப்பால் அடிப்பேன்னு அவர் சொன்னார். அன்னைக்கு குடிக்கிறத விட்டேன். ஏன் அதன் பின்னர் காஷ்மீர், ஜம்முன்னு குளிர் பிரதேசங்கள் போனாலும் ஒரு சொட்டு கூட நான் மது அருந்தவே இல்லை என ரஜினிகாந்த் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கேவலமான மதுவை விட்டன்னு சொல்லிட்டு அவரே அவர் வாயால் சொல்லியிருந்தார். இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஒரு விஷயத்திலிருந்தும் காப்பாற்றி விட்டவர் பாலச்சந்தர். ஆனால் அவர் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தே நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்காரு. இது ரஜினிகாந்துக்கு மிக பெரும் வியப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.